நமக்கு கரகாட்டம் படத்தில் வர கனகாவை பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி கரகாட்டம் படத்தில் வர மாங்கோயிலே பூங்கோயிலே பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடங்கிற 4 மொழி படத்தில் நடித்தவங்க. அவங்க தமிழ் திரையுலகத்தில் கரகாட்டம் மூலயமா முதல்ல தமிழ் உலகத்துக்கு அறிமுகமானாங்க. அந்த கரகாட்டம் படம் 1 வருடத்துக்கு மேலே ஓடி பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கு. அவங்க தமிழ் திரையுலகில் பெரிய வீட்டு பண்ணைக்காரன், அதிசய பிறவி, சாமுண்டா பெரிய குடும்பம், விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிப்பட்ட தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிற படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட்டாக இருக்குது. அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 50 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் நடித்த காட்ஃபாதருங்கிற படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்துருக்கு அவங்களுக்கு. இவங்க நடிகை தேவிகாவின் ஒரே மகள். இப்போ இவங்களை பார்த்தா இவங்க தான் கனகாவான்னு கண்டுபிடிக்க முடியாத சூழலாகிவிட்டது. ஏன்னா அவங்க 8 ஆண்டுக்கு முன்பு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால் அவங்க தனியாக வசிக்கிறாங்க. அப்புறம் அவங்க நண்பர்கள் மூலமாக கலிஃபோர்னியாவில் இருக்கிற இன்ஜினியர் முத்துக்குமாருங்கிறவரை அவங்க காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஏப்ரல் 2007 யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 15 நாள் கழித்து முத்துக்குமாரை காணோன்னு போலீஸில் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியில் விடலை. இந்த அறிவிப்பெல்லாம் தேவிகாவோட கணவரான தேவதாஸை தான் சொல்லியிருக்காங்க. தேவதாஸ் தேவிகாவை 18 வருஷத்துக்கு முன்னாடியே விவாகரத்து பண்ணியிருக்காங்க. கனகா லாஸ்ட்டாக நடித்த படம் ஈமலை தேன்மலைங்கிற மலையாள படமே இறுதி படமாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க சினிமாவை விட்டு ரொம்ப வெளியேறிட்டாங்க. உங்களுக்கு கனகாவை பிடிக்கும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.